வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எல்லையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்மீகத்தில், அதாவது விசுவாச ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாவம், பாவி, அடிமை, விடுதலை போன்ற வார்த்தைகள் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன. தேவ உறவும் தேவ சாயலும் இல்லாத ஒரு மனிதன் கடவுளுடைய பார்வையில் ஒரு பாவிதான். பாவி என்று அழைக்கப்பட மனிதன் பல தீமையான காரியங்களை செய்திருக்க வேண்டிய கட்டாயமில்லை. பல விதங்களில் அவன் மிக நல்லவனாகவும் இருக்க முடியும். தேவ சாயலாகிய தெய்வீக அழகை பெறாவிட்டால் அது கடவுளின் பார்வையில் ஒரு குறையே. யார் பாவி என்பதற்கு ஒரு தேவ மனிதர் இவ்விதமாய் கூறுகிறார்: தேவ உறவு இல்லாதவன் பாவியே, பாவத்தை ஜெயிக்க இயலாதவன் பாவியே, தெய்வீக அழகில்லாதவன் பாவியே, நம்பிக்கை இல்லாதவன் பாவியே. நான் பாவம் செய்ததினால் பாவி அல்ல, ஏற்கனவே நான் பாவியாகவே பிறந்திருப்பதால் நான் ஒரு பாவி. பாவத்தின் சுபாவங்கள் ஒருவனுக்குள் இருந்தால் அவன் கடவுளுக்கு பிரியமாக வாழ முடியாது. பாவம் கேன்சர் வியாதியை போன்றது. கேன்சருக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உணவு உண்டாலும் ஆரோக்கியம் ஏற்படாது. அதுபோல எவ்வளவுதான் ஆன்மீக ஈடுபாடு கொண்டிருந்தாலும் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ விரும்பினாலும் பாவம் நம்மை சரியாக ஒழுங்காக வாழ விடாது. பவுலின் அனுபவத்தை கவனியுங்கள். நான் விரும்புகின்ற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள் வாசம் செய்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாவம் நமக்குள் இருக்கும் வரை, நாம் பாவத்திற்கு அடிமையாக இருக்கும் வரை கடவுளின் பார்வையில் நாம் பாவியே. நாம் சரி என்று சில காரியங்களை உணர்ந்து அதன்படி வாழாமல் அல்லது அதை செய்ய முடியாமல் போவதுதான் அடிமைத்தனம். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருப்பதற்கான அடையாளங்கள்: முதலாவது, உண்மையாக, நேர்மையாக, பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற வாஞ்சை போதுமான அளவிற்கு இல்லாமை. இரண்டாவது, என் உள்ளான ஆன்மாவில் கடவுள் இருக்கிறார் என்ற நிச்சயமின்மை. மூன்றாவது, கடவுளின் ஐக்கியத்தை, பிரசன்னத்தை உணர முடியாமை. நான்காவது, சமாதான குறைவு, பயம். ஐந்தாவது, உயர்ந்த பண்புகளில் வாழ இயலாமை. ஆறாவது, தவறான குணங்களை மாற்ற இயலாமை. ஏழாவது, உணர்ச்சி சார்ந்த தவறான இச்சைகளை கட்டுப்படுத்த இயலாமை. எட்டாவது, நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையின்மை. அன்பானவர்களே, கிறிஸ்தவத்தில் மிக முக்கிய நோக்கம் பாவம் என்ற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதுதான். வேதம் இதற்கு பதில் கூறுகிறது. பாவிகளை இரட்சிக்க, காப்பாற்ற கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பிரியமானவர்களே, உணர்ந்து மனம் திரும்பி மன்னிப்பை பெறும்போது கடவுளின் பிரசன்னம் நம்மை விடுதலையாக்குகின்றது. 5 காரியங்களில் விடுதலையை உணர முடியும். முதலாவது, பாவ தண்டனையிலிருந்து விடுதலை. இரண்டாவது, பாவத்திலிருந்து விடுதலை. மூன்றாவது, பரிசுத்த பாதைகளில் தடைகளிலிருந்து விடுதலை. நான்காவது, பயத்திலிருந்து விடுதலை. ஐந்தாவது, பயனற்றவன் நான் என்ற எண்ணத்திலிருந்து விடுதலை. இன்றைக்கு நாம் விடுதலையோடு வாழ்கிறோமா? ஆம், வாழ முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.